கருணாநிதி எப்பவும் ஜாதிகளாக பிரிச்சு வச்சுதாங்க வேலை செய்வாரு. ஏன்னா ஜாதியை பார்த்து தான் சீட்டே கொடுப்பாரு. இப்ப அப்படிப்பட்டவர் ஜாதியெல்லாம் இல்லாதவர், ஜாதிக்கு அப்பால் பட்டவர், சமூக நீதியை காப்பவர். எந்த சமூக நீதியை அவர் காத்திருக்காரு? அப்ப கலவரத்தையும் தீவிரவாதத்தையும் தூண்டக்கூடிய கட்சினா அது திமுக தான், அதிமுக அல்ல. அப்ப இவர் எங்க போய் சேர்றாரு? தீவிரவாதிகளோட இவர் தான் போய் சேர்றாரு. இப்ப அவர் பீரியட்ல அவர் தான் சொல்றாரு சட்டமன்றத்தில், இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் நீங்க சொல்லாதீங்கன்னு எதிர்த்து கேட்டவர் அவர் தான். லத்தீப் தான் கேட்டார், கருணாநிதி அவர்கள். ஆமா. பிரைம் மீடியாவாக இருக்கக்கூடிய, காசு வாங்கிக்கிட்டு விளம்பரத்துக்காக மீடியா நடத்தக்கூடிய இந்த சேட்டலைட் சேனல்னு சொல்லக்கூடிய சேனல்கள்லாம் அரசுக்கு ஒத்துழைப்பாக வேலை செய்யும். கிட்னியை முதற்கொண்டு திருடுறானுங்க. அதாவது பஞ்சமா பாதகங்கள்ல எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யறானுங்க. தமிழகத்தினுடைய சாபக்கேடுங்க. அதுக்கப்புறம் கருணாநிதி கையில போனதோட ஒரே வியாபாரம் சுரண்டல் தாங்க. ஒரு தடவை கூட அவங்க சுரண்டாம இருந்தது இல்லைங்க. பல லட்சம் கோடிகளுக்கு சொத்து சேர்த்திருக்கிறாங்க. அது திமுக என்பது தமிழகத்தினுடைய சாபக்கேடு. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கின் தலைவர் திரு ஷேக் தாவூத் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். எம்ஜிஆர் காலத்துல இருந்து அதிமுகவில் பயணித்த திரு அன்வர்ராஜ் அவர்கள் வந்து சமீபத்தில் திமுகவில் இணைஞ்சிருக்காரு. ஸோ அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரிதாக பார்க்கப்படுறதான். ஒரு சில பேர் போயிருக்கலாம். ஆனால் எம்ஜிஆர் காலத்துலேருந்து பயணித்த ஒரு நபர் வந்து திமுகவுக்கு போயிருக்காரு அப்படின்னா இது வந்து, அதாவது நீங்கள் அன்வர்ராஜா அவர்களை பொறுத்தவரை வந்து ஒரு கொள்கை பிடிப்பு இல்லாதவருங்கிற மாதிரி தான் நான் இப்போ அவருடைய இந்த வயசுக்கு அப்புறம் அவர் ஒரு பதவிக்காக அப்படி போறாரு அப்படிங்கிறது வருத்தத்துக்குரியது. ஒரு கொள்கை பிடிப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவரும் வந்து மாறி மாறி இப்போ இடையில நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை பற்றி கண்டதும் பேசினார், அப்புறம் போனார், அப்புறம் ஓபிஎஸோட போனார், சசிகலா அம்மாவோட போனார், இப்படி எல்லாரோடையும் போயிட்டு அப்புறம் கடைசியில் திரும்ப இல்லை நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்தார். திரும்ப அவருக்கான அந்த பொறுப்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. எல்லாமே சரியாக இருந்தது. இப்போ திடீர்னு வந்து பிஜேபியோட போயிட்டாங்க, அதனால தான் நான் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை அவர் சொல்கிறாரு. மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பிஜேபியோட இருந்திருக்காங்க. இப்போ அந்த காலகட்டத்தில எல்லாம் அவர் இருந்திருக்காரு. கருத்துங்கிறத தாண்டி கடுமையான விமர்சனங்களை வச்சுட்டு போறாரு. அதாவது பிஜேபி வந்து இவங்களை வந்து கபலீகரம் செஞ்சிரும், பிஜேபி வந்து கண்டிப்பாக விழுங்கிரும், அந்த 2026 தேர்தல் முடிஞ்சோடனே எடப்பாடி பழனிசாமி அவர்களை விலக்கிட்டு பாஜகவில் சார்ந்த ஒரு நபரை தான் அங்கே முதலமைச்சராக உட்கார வைப்பாங்க அப்படின்லாம் சொல்றாரு. அதாவது இது என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து அவங்களுடைய கற்பனை. நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மாண்புமிகு முன்னாள் முதல்வர் வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மா அவர்கள் திடீர் மறைவு, அதுக்கப்புறம் அந்த 4.5 ஆண்டு 4.25 ஆண்டு இவங்க எல்லாருமே எதிர்ப்பு, ஓபிஎஸ்ல இருந்து எல்லாருமே எதிர்ப்பு. அப்படி இருந்துமே ஆட்சியை தக்க வச்சிருக்காரு, நல்ல ஆட்சி வழங்கியிருக்காரு. அம்மாவுடைய ஆட்சி என்னென்ன திட்டங்கள் அம்மாவுடைய திட்டங்கள் இருந்தோ அந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்காரு. அப்போ அந்த அளவுக்கு வந்து அதிமுகவை ஒரு தலைமையின் கீழ் எக்கு கோட்டையாக இப்போ கொண்டு வந்திருக்காரு. இப்போ நீங்கள் அவருடைய சுற்றுப்பயணங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரளான கூட்டம், கொஞ்ச நெஞ்ச கூட்டம் இல்லை, திரளான கூட்டம். அதே நேரத்தில் அவருடைய பிரச்சாரங்கள் பாருங்க, எழுதி வச்சு வாசிக்கிற பிரச்சாரமெல்லாம் இல்லை, அவருடைய அனுபவம். அப்போ இந்த அனுபவங்களை எல்லாம் தாண்டி வந்து பிஜேபி கபாலீகரம் பண்ணிடுவாங்களா? இவருடைய அனுபவங்களை எல்லாம் தாண்டி பிஜேபி வந்து இல்லை இவரை விளக்கிட்டு வேற ஒருத்தரை கொண்டாந்து வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து வச்சிட முடியுமா? இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? சரி, இந்த விவரம் வந்து முன்னாள் முதல்வர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கு தெரியாது. இப்போ அன்வர் ராஜாவுக்கு தெரிகிற விவரம் அவருக்கு தெரியாதா? நம்ம சாதாரண மக்கள் பேசுகிற மாதிரியே நம்ம பேசுவோம். இப்போ அன்வர் ராஜா அவர்கள் முதலமைச்சராகலாம் இருந்தவர் இல்லை. அதிமுகவில் முதலமைச்சராக இருந்தவரா? கண்டிப்பாக இல்லை. அதிமுகவில் ஒரு அமைச்சராக இருந்திருக்காரு, அம்மா பீரியடில் எம்பியா இருந்திருக்காரு, எம்எல்ஏவா இருந்திருக்காரு, அவ்வளோதானே. ஆனால் மாண்புமிகு எடப்பாடியார் வந்து முதலமைச்சராக இருந்தவர். அதே மாதிரி எடப்பாடியார் வந்து நீண்ட அனுபவம், பல தடவை எம்எல்ஏவா இருந்திருக்காரு, வட்ட செயலாளர்ல இருந்து அந்த பொறுப்புக்கு வந்திருக்காரு. அதே மாதிரி உங்களுக்கு எம்பியா இருந்திருக்காரு. அப்போ எவ்வளவு அனுபவம், அம்மா இருக்கும்போதும் சரி நிறைய அனுபவம் உள்ளவர். அப்போ அப்படிப்பட்டவரை பிஜேபி வந்து கபாலீகரம் பண்ணிடும். ரைட், அவர் ஒரு பேச்சுக்கு நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன்னே வைங்க.
அப்ப இது எடப்பாடியாருக்கு அப்ப விவரம் இல்லையா? எடப்பாடியாருக்கு தெரியாதா? இல்ல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல குறிப்பிடுறாரு, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், பிஜேபி கூட கூட்டணி வேணாம், பிஜேபி கூட கூட்டணி வச்சா சிறுபான்மையினருடைய வாக்குகள் வந்து நமக்கு கிடைக்காது அப்படின்னு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனா இபிஎஸ் அவர்கள் கேட்கல அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதாவது இது வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த திமுகவுடைய நிலைப்பாடும் மற்றவர்களுடைய நிலைப்பாடும் இங்கே என்னவா இருக்குன்னா, சிறுபான்மையினர்களுடைய வாக்கு பிஜேபிக்கு வராது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை தமிழகத்தில் பெரிய அளவில் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில், மத்திய பிரதேசத்தில் அங்கெல்லாம் வந்து சிறுபான்மையினர்கள் தமிழகத்தில் இருக்கிறத விட அதிக அளவில் இருக்காங்க. இப்போ அந்த ஊர்களெல்லாம் பிஜேபி ஜெயிச்சு ஆட்சியில் இருக்கு. இப்போ அங்கே இருக்க சிறுபான்மை மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பாரத பிரதமர் யாரு? மோடி அவர்கள். அப்போ தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு யாரு பாரத பிரதமர்? அவர்தான். சரி, இப்போ திமுகவே ஆட்சியில் இருக்கு, இல்லை நீங்கள் அதிமுகவே ஆட்சியில் இருக்கு, பிஜேபி கூட்டணி இல்லாமல் இருக்குன்னு வைங்க. பிரதமர் யாரு? உங்களுக்கான நலத்திட்டத்தை மத்திய அரசு யார் செய்யணும்? இப்போ அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற பூரா முஸ்லீம்களுக்கும் அவர் தானே செய்யணும். இந்தியாவில் இருக்க சிறுபான்மை மக்களுக்கு, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அவர் தானே செய்யணும். அப்போ இப்படி ஒரு பிம்பத்தை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா இது என்ன அர்த்தம்? இப்போ இது வந்து பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடியது தானே இருக்கு. இப்போ பிஜேபி இங்கே வரக்கூடாது அப்படின்னா பிஜேபி என்ன தீண்டத்தகாத கட்சியா? இல்லை பிஜேபி அரசியல் கட்சி இல்லையா? அப்போ என்ன குற்றச்சாட்டு? அப்போ இவர் எப்படி அப்போ இவர் என்ன திமுக தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, பாஜக வந்து முஸ்லிம்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்னு அந்த பிம்பம் கட்டமைக்கிறாங்கல்ல. இல்லை, நான் வந்து என்ன சொல்றேன்னா, திமுக தான் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களை தீவிரவாதின்னு முத்திர குத்துனதே கருணாநிதி தானே. அவர் பீரியடில் தானே உங்களுக்கு இந்த வெடி விபத்துக்கள்லாம் ஏற்படுது, தீவிரவாத சம்பவங்கள்லாம் ஏற்படுது. அதே மாதிரி இவங்க 2021 இவங்க ஆட்சிக்கு வந்த பண்ணதானே அதெல்லாம் ஏற்படுது. அதே மாதிரி இவங்க தானே வந்து இப்போ அங்கே இருக்கிற 1-2 இப்போ இந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய அந்த கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஜெயிலில் இருக்கக்கூடியவங்களை வெளியே விடக்கூடாது, அவங்க வெளியில் வந்தால் அவங்க வந்து பெரிய மற்ற சமுதாயத்துக்கு அச்சுறுத்தல் இருக்கு, ஜாதி பிரிவினையை உருவாக்கிடுவாங்கன்னு அவங்க தானே சொல்லி இப்போ உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்லேயும் வந்து அபிடவிட் தாக்கல் பண்ணுறாங்க. அது யார்? நம்ம ஸ்டாலின் அரசு தானே பண்ணுது. அப்போ இஸ்லாமியர்களுக்கு எதிரான இயக்கம் எது? திமுக தான் இஸ்லாமியர்களுக்கு எதிரான இயக்கம். புரியுதா உங்களுக்கு? அப்போ பிஜேபி கூட எனக்கு இல்லைன்னு தான் தோணுது, அதிமுக இல்லைன்னு தான் தோணுது. மற்ற கட்சிகள் எல்லாமே அரசியல் கட்சிங்க. இங்கே வந்து மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் தான் ஆட்சி அதிகாரம், மக்களாட்சி. இதில் வந்து யாரையும் நீங்கள் வந்து இந்த கட்சி அந்த கட்சி அந்த கட்சி இந்த கட்சின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. இப்போ இதுல இருந்து என்ன தோணுதுன்னா, திமுக பிரிவினைவாதத்தை தூண்டி ஆட்சிக்கு வர்றதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. அதன் காரணமாக இவர் வந்து இப்போதைக்கு பதவி வேணும், இல்லை ஏதாவது பணங்கன்னு கொடுத்துருப்பாங்க. மேக்சிமம் என்ன செய்வாங்க? பணம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நிறைய பேருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வைகோ இதில் வந்து பிரச்சனையாகி அதில் இருக்கவங்கள இந்த கட்சியில் திமுகவில் சேர்க்குறாங்க. அதுல இருந்த ஒருத்தர் போய் திமுகவில் சேர்ந்துட்டாரு. பணத்துக்காக மட்டுமே இவ்வளவு நாள் ஒரு கட்சியில பயணிச்ச ஒரு நபர் வந்து திமுகவுக்கு போயிருவாரு அப்படின்னு சொல்ல முடியுமா நம்ம? இல்லை, கண்டிப்பாக. உங்களுக்கு வேற என்ன இருக்கு? இல்லை, ஒருவேளை பிஜேபி கூட்டணி வந்தனால இங்க சிறுபான்மையினருக்கான இடம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டாரோ? இல்லையா, இப்போ பிஜேபி கூட்டணி வந்ததுனால இவர் ஆட்சியில் இருக்கும்போது, அவங்க ஆட்சியில் இருக்கும்போது சிறுபான்மையினர்கள் இங்கே தானே இருக்காங்க, இடம் இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? இப்போ சிறுபான்மையினர்களுக்கு இடம் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? இப்போ தமிழ் மகன் ஹுசேன் அவைத்தலைவராக இருக்காரு. இப்போ திமுகவில் அப்படி பெரிய போஸ்டில் இஸ்லாமியர்கள் யாருமே இல்லையே. இப்போ அதிமுகவில் தமிழ் மகன் ஹுசேன் அவைத்தலைவராக இருக்கார்ல, அதே மாதிரி திமுகவில் பெரிய போஸ்டில் இஸ்லாமியர்கள் யாராவது இருக்காங்களா? இல்லை இல்லை. அப்போ எது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி? திமுக தாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி. அந்த கட்சியில் தான் இவர் போய் சேர்றாரு. அப்போ இது எதை இவர் சொல்றதை எதை நம்புறது? அதனால இன்றைய நிலையில வந்து நீங்க அனைத்து சமுதாயத்துக்கும் ஏற்ற இயக்கமாக, எல்லாரையும் கொண்டு செல்லக்கூடிய இயக்கமாக அதிமுக தான் இருக்கு. எடப்பாடியார் தான் வந்து சாதி சமூகங்களுக்கு அப்பாற்பட்ட தமிழராக இருக்காரு. இப்ப நம்ம எல்லாருக்குமே என்ன வணக்க வழிபாடு தானே வேற, நம்ம எல்லாரும் தமிழர்கள் தானே. அப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடியவர் யாராக இருக்காருன்னா எடப்பாடியாராக தான் இருக்காரு. மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் அம்மா இருந்தாங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தாங்க. கருணாநிதி எப்பவும் ஜாதிகளாக பிரிச்சு வச்சு தாங்க வேலை செய்வாரு. ஏன்னா ஜாதியை பார்த்து தான் சீட்டே கொடுப்பாரு. இப்போ அப்படிப்பட்டவர், ஜாதியெல்லாம் இல்லாதவர், ஜாதிக்கு அப்பால் பட்டவர், சமூக நீதியை காப்பவர். எந்த சமூக நீதியை அவர் காத்திருக்காரு? எந்த சமூக நீதியை அவர் பண்ணியிருக்காரு? எதையாவது ஒன்றை சொல்லுங்க. இவர் எதிர்த்து பேசினார்னு சொல்லிட்டு இதே மாதிரி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவன் எதிர்த்து கேள்வி கேட்டாங்கிறது அவர் ஆட்சியில் இருக்கையில் அடிக்கிறான், அடிச்சு கொல்லப்பட்டான்.
கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் அது நடந்தது. சட்டக்கல்லூரி மாணவர்கள். ஆமா. அப்ப இது எல்லாமே நடந்திருக்கு. அதே மாதிரி அவங்க ஆட்சியில் இருக்கும்போது உள்ளாட்சி தேர்தலில் ஜட்ஜஸை எல்லாம் போட்டு அடிச்சாங்க. ஜட்ஜ் அடிச்சு ரத்தத்தோட ஓடுறாரு. அதுக்கு விசாரணை கமிஷன் வச்சும்போது அப்புறம் ஜட்ஜி மாத்தி பேசுறாரு. சென்னையில் நடந்தது சொல்றேன். ஸோ அப்போ கலவரத்தையும் தீவிரவாதத்தையும் தூண்டக்கூடிய கட்சின்னா அது திமுக தான், அதிமுக அல்ல. அப்ப இவர் எங்க போய் சேர்றாரு? தீவிரவாதிகளோட இவர் தான் போய் சேர்றாரு. அன்வர் நம்ம அன்வர் ராஜா தான் நீங்க வந்து தீவிரவாதத்துக்கு தூண்டுதலாக இருக்காரு, அங்கே போய் சேர்றாரு. அப்படித்தான் என் கருத்தா இருக்கு. கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் நம்ம பார்த்தோம், ராமநாதபுரம் மாவட்டத்தில் ரொம்பவே சொற்பமான வாக்குகள் தான் அதிமுக வாங்கியிருந்துச்சு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிமுகவுடைய ஃபேஸாக பார்க்க போகிற அன்வர்ராஜா அவர்கள் திமுகவுக்கு போய் சேராரு அப்படின்னா அதிமுக அங்கே ஒரு சரிவை ஏற்படுத்தாதா? இப்போ நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தையும் நீங்கள் கேட்டதாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இப்படி ஒரு விவரம் கேட்கறதுனால நீங்கள் இதே மாதிரி மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது வாணியம்பாடியில் ஒரு தேர்தல், அந்த தேர்தல் நடக்கும்போது எப்பவும் தொடர்ச்சியாக காங்கிரஸ்ல இருந்து, அதாவது நம்ம சுதந்திரம் பெற்றதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களை தான் போடுவாங்க கேண்டிடேட்டா. எல்லா கட்சியுமே இஸ்லாமியர்களை தான் போடுவாங்க. அப்ப இஸ்லாமியர்களை போடாம வடிவேல்னு சொல்லிட்டு ஒரு மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவரை போட்டாங்க. யார்? புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். உடனே இஸ்லாமிய மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து என்ன சொல்றாங்க, என்கிட்ட யாரும் பேச முடியாது, சேகரன் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் இதை சரி இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டுருவோம். இவ்வளோ பேர் சொல்லும் போது இப்போ நீங்கள் கேட்ட மாதிரியே நான் போய் கேட்குறேன். அங்கே வந்து இஸ்லாமியர்கள் தானே, நான் அந்த லிஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க, நீ எதை வச்சு சொல்ல வரீங்கன்னு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு 47லேருந்து காங்கிரஸில் யார் இருந்தால், திமுகவில் யார் வந்தால், அதிமுகவில் யார் வந்தாண்டு அந்த லிஸ்டெல்லாம் எம்எல்ஏவாக இருந்த லிஸ்டெல்லாம் கொண்டு போகிறேன். ஒரு 7 பேர் கிட்டத்தட்ட அந்த லிஸ்டெல்லாம் கொண்டு போகிறேன். கொண்டு போயிட்டு கொடுத்து அவங்கள்ட்ட காட்டுறேன். காட்டினதெல்லாம் அதெல்லாம் வாங்கி பார்த்தாங்க, பொறுமையாக வாங்கி பார்த்தாங்க. அப்போ இஸ்லாமியர்கள் அங்கே நிற்கலைன்னா அதிமுக ஜெயிக்காது. சரி அதை பார்த்துடலாம் சேக அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. விட்டு அதே கேண்டிடேட் திமுகவில் இருந்து நாகூர் அனிபாவை போடுறாங்க இங்கே. அப்போ நாகூர் அனிபா வந்து யாரு? நாகூர் அனிபா யாரு? இல்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி. இவர் வடிவேல் இவங்க போடுற ஆள் யாரு? யாருக்குமே தெரியாதவர். அவர் தான் ஜெயிக்கிறாரு அந்த தேர்தலில். வடிவேலு தான் அதிமுக சார்பில் ஜெயிக்கிறாரு. நாகூர் அனிபா வந்து என்ன சொல்றது, டெபாசிட் கூட போச்சு அதில். ஸோ அப்போ இப்படிப்பட்ட சூழலில் இவர் வந்து அன்வர் ராஜா ராமநாதபுரத்தில் அம்மா காட்டிய அதிமுகவுடைய முகம். அன்வர் ராஜா யாருன்னு யாருக்கு தெரியும்? ஜெயலலிதா அவர்களால தான், எம்ஜிஆர் அவர்களால, முதல்ல எம்ஜிஆர் அவர்களால, ஜெயலலிதா காலத்தில் அமைச்சராக ஆக்கப்பட்டவர். அப்போ அம்மா அவர்களால் அறிமுகப்படுத்தவர். அம்மா இல்லைன்னா அன்வர் ராஜா யாருன்னு இப்போ நீங்களும் கேள்வி கேட்க மாட்டியே. அம்மா இல்லைன்னா இவர் அறிமுகப்படுத்தலைன்னா நீங்க கேள்வி கேட்க போறியா? என்னைய இல்லை. அதனால அதிமுக பெருசான்னா அதிமுக தான் பெருசு, கட்சி தான் பெருசு, அன்வர் ராஜா பெருசு இல்லை. அதனால அன்வர் ராஜா முகம், அதனால ராமநாதபுரத்தில் ஓட்டு விழுகல இல்லை விழுந்துருங்கிற இந்த கேள்விகள் எல்லாம் கேட்காதே. இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்சி பெருசா அப்படின்னா கட்சி தான் பெருசு, தனி மனிதன் பெருசானா தனி மனிதன் பெருசு கிடையாது. தனி மனிதன் கட்சி எதுவுமே செய்ய முடியாது. அதனால இது போல நிறைய பேர் இருந்திருக்காங்க, நிறைய பேர் போயிருக்காங்க, நிறைய பொசிஷன்ல இருந்தவங்க எல்லாம் போயிருக்காங்க. அதே தொகுதியில் எம்பியாவெல்லாம் முன்னாள் என்ன சொல்றது, எலெக்ஷன் கமிஷனுக்கு இதாக இருந்தவர், அவர் பேர் நல்லவர் பழனிசாமியா என்ன அவர் பேர், அவர் இருந்திருக்காரு, இங்கே வந்து எம்பியா இருந்திருக்காரு அம்மா இருக்கும்போது. இதே மாதிரி தான் பிஜேபி பற்றி ஒரு விஷயம் அவர் பேசினாருன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாருன்னு மறுநாள் காலையில் அவருக்கு பதவியே காலி. நீங்கள் அதனால அவர் அதே மாதிரி முக்குளத்தூர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர், நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷனுடைய தலைவராக இருந்தவர்ச்சே. அப்போ அவருடைய பேர் எனக்கு ஞாபகத்தில் வர திடீர்னு. அப்போ அவரெல்லாம் வந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அம்மா எம்பி ஆக்குனாங்க அவரை. அவர் என்ன பண்ணாருன்னா இந்த மாதிரி பிஜேபி சப்ஜெக்டாக ஒன்று பேசிட்டாரு. மறுநாள் நீங்கள் பேசுனது சரியில்லைன்னு சொல்லிட்டு மறுநாளே அவருக்கு பதவி எடுத்துட்டாங்க அவர்கள். ஆமாம், அம்மா இருக்கையில். அதனால இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆளுக ஒரு பகுதியில் ஒரு தொகுதியில் இருந்து போகிறவங்க போயிட்டாங்க. அதனால அதிமுக அங்கே சரிவு ஏற்பட்டுரும், அதிமுக வராது, அப்போ இப்படியெல்லாம் போய் அதிமுகவுடைய வாக்கு வங்கி சரிஞ்சிடும் அப்படின்னா ஒரு முகத்துக்காக ஒரு ஆளுக்காக எல்லாம் வாக்கு வங்கி சரியாது. ஏன்னா அதிமுக தொண்டர்கள் அதிமுகவை குடும்பம், அது அதிமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்க, யாருக்கும் அளிக்க மாட்டாங்க. இரட்டை இலட்சம்னா அதிமுக. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி மேல காட்டப்படுற அந்த சிறுபான்மை எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த பிம்பம் வந்து உடைக்கப்படும் நம்புறீங்க? கண்டிப்பாக 2026 தேர்தலில் மாபெரும் வெற்றியை அதிமுக பெறும். ரெண்டாவது வந்து இந்த சிறுபான்மைங்கிறதெல்லாம் இனிமே வந்து இருக்காதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆட்சி அதிகாரத்தில் வர்றவங்க மக்களுக்கு என்ன நன்மை செய்யறாங்கிறது தான் கருத்து. இதுல சிறுபான்மையா பெரும்பான்மையானா இப்ப நீங்க அப்படி பாத்தீங்கன்னா மற்ற சமூகங்கள்ல பல பிரிவுகள் இருக்கு. இப்போ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சமுதாயத்தை விட மிகவும் சிறுபான்மையா இருக்கும்.
இப்போ நீங்கள் அதை வந்து நம்ம கூறு போட்டு பார்த்தோம்னு சொன்னால், இந்த வணக்க வழிபாடை வச்சு பிரித்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல சமூகங்களாக பிரிஞ்சிடும். இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர்களாக எத்தனை சமூகம் இருக்கும்? குலசாமியை வச்சே பல சமூகம் இருக்கு. கூட்டம் கூட்டமாக தான் இருக்கும். நம்மளுடைய வணக்க வழிபாடுகள் பார்க்கறதுக்கு ஒன்றா தெரியும், ஆனால் வேற வேறையாக தான் இருக்கும். நமக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை. இந்த குடும்பத்திலேருந்து அந்த குடும்பத்தில் அதில் கல்யாணம் பண்ண மாட்டான். முக்குளத்தூர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 பிரிவு. கள்ளர், அகமுடையார், மறவர். ஒருத்தர் கொடுத்த ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ அந்த மாதிரி பல பிரிவுகள் இருக்கு. அதே மாதிரி நீங்கள் பட்டியலின மக்கள் எத்தனை பிரிவு இருக்கு? நிறைய இருக்கு. அப்போ அப்படி இருக்கும்போது எது சிறுபான்மைப்பா? இல்லை எதை சிறுபான்மைன்னு சொல்ல வரீங்க? இல்லை, பொதுவாகவே பார்த்தோம்னா பிஜேபி மேலே அந்த இஸ்லாமியர்களுக்கு வந்து வெறுப்பு இருக்கு அப்படிங்கிற அந்த பிம்பம் வந்து தொடர்ந்து திமுகவால் கட்டமைக்கப்படுது இல்லை தமிழக. நம்ம தொடர்ந்து அது வந்து அவங்களுடைய செயல்பாடு. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ஓட்டு வங்கியை குறைஞ்சது ஒரு என்ன சொல்றது, ஒரு கோடி ஓட்டு கிட்டத்தட்ட 1.10 லட்சம் ஓட்டு இருக்கும் தமிழர்களுடைய ஓட்டு. இஸ்லாமியர்கள் ஓட்டு தமிழ்நாட்டில் 90 லட்சத்துல இருந்து 1.10 வரைக்கும் இருக்கும். இந்த ஓட்டு எந்த பக்கம் போகுதோ அது கண்டிப்பாக வெற்றி பெறுது. டிசைடிங் அத்தாரிட்டியா இருக்கு. ஆனா பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் வந்து திமுக கூட்டணியை தானே ஆதரிக்கிறாங்க. அப்துல் சமத் சாஹிப், லத்தீப் இருக்க காலத்திலேயும் இந்த கட்சியை 2ஆ உடைச்சவரே திமுக தலைவர் கருணாநிதி தான். லத்தீஃபையும் சமதையும் 2ஆ பிரிச்சவரே அவர் தான். அப்போ எம்ஜிஆர் மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, சமதை தன்னோட அழைச்சிக்கிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்துல் சமதை தன்னோட அழைச்சிக்கிட்டாங்க. அவர் வந்து கருணாநிதி கூட இருந்தார். இப்போ அவர் பீரியடில் அவர் தான் சொல்றாரு சட்டமன்றத்தில், இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் நீங்க சொல்லாதீங்கன்னு எதிர்த்து கேட்டவர் அவர் தான். லத்தீப் தான் கேட்டார் கருணாநிதி அவர்களை. ஆமா. ஸோ அப்போ அதனால நீங்க இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாமே வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிறவங்க அந்த அளவுக்கு கூட விவரமானவங்க இல்லை, எதிர்த்து பேச முடியாது. இப்ப இருக்கிற தலைவர்கள், இஸ்லாமிய தலைவர்கள், அவங்க எதிர்த்து பேச முடியாது. இவங்க கண்ட்ரோல்ல எல்லாம் இஸ்லாமிய மக்கள் இல்லை. இவங்க சொல்றதெல்லாம் இஸ்லாமிய மக்கள் கேட்க மாட்டாங்க. எங்க இவங்களை தனிச்சு நின்று ஒரு சீட்டு சைக்க சொல்லுங்க எங்கேயாவது. இப்போ தமிழ் மாநில முஸ்லீம் லீக் 2004 தமிழ்நாடு பூரா 40 தொகுதியில எம்பி சீட்ல தனிச்சு நின்று இருக்கு. 19 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கு. இவங்க யாராவது சொல்லுங்க தனிச்சு நின்று இருக்காங்களாண்டு? இது வந்து மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய பெர்மிஷன் பேரில் தான் அது செஞ்சுருக்கோம் அந்த காலகட்டத்தில். அவங்க சொல்லி தான் இருக்கு. ஆமாம், அது கேட்டு தான் சரி இல்லை ஓகே ஷேக் நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதெல்லாம் புரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் எந்த விவரமும் புரியாமல், எதுவும் தெரியாமல், இஸ்லாமியர்கள் ஓட்டு இவர் ஜவஹர்லா அங்கே இருந்தால் போயிடும், காதர் மைதீன் அங்கே இருந்தால் போயிடும். அவங்கெல்லாம் ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு போகிறவங்க, மக்களுக்காக போகிறவங்க கிடையாது. ஸோ மக்கள் வந்து இன்றைக்கு வந்து ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்காங்க யார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்கே நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் உடனுக்குடனே தெரியுது. மாதிரி நீங்கள் நியூஸ் பார்க்கணும், பேப்பர் படிக்கணும்லாம் கிடையாது. ஃபோன்லேயே வந்து எல்லாமே ஆண்ட்ராய்டு கையில். அதாவது நீங்கள் வந்து இந்த பிரைம் மீடியாவாக இருக்கக்கூடிய, காசு வாங்கிக்கிட்டு விளம்பரத்துக்காக மீடியா நடத்தக்கூடிய இந்த சேட்டலைட் சேனல்னு சொல்லக்கூடிய சேனல்கள்லாம் அரசுக்கு ஒத்துழைப்பாக வேலை செய்யும். ஏன்னு கேட்டால் அவங்க விளம்பரம் கொடுப்பாங்க. இன்னைக்கு யூடியூப் சேனல்ஸ் நிறைய வந்திருக்கு. அவங்க அப்டேட் உடனே என்ன பண்றாங்க, எங்கே என்ன நடக்குதோ தெரிவிக்கிறாங்க. யாருக்கும் பயப்படுறதெல்லாம் இல்லை, சென்சார்லாம் கிடையாது. அதுல உடனே எங்கே என்ன நடக்குதோ அப்போவே ஷூட் பண்ணி அப்போவே போடுறாங்க. அப்போ இது வந்து மக்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கு. அதனால கண்டிப்பாக இந்த பிம்பம் வந்து 2026 நீங்க சொல்ற இந்த பிம்பம் உடப்படுங்கிறதா என்னுடைய கருத்து. ஓகே, இபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காரு. நேற்றைக்கு புதுக்கோட்டையில சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது உருட்டுகளும் திருட்டுகளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசா வித்தியாசமான முறையில பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு. கிட்டத்தட்ட துரோக சக்கரம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காரு. திமுக செய்யப்பட்ட மக்களுக்காக இழைக்கப்பட்ட அந்த துரோகங்கள்லாம் வந்து நேற்று எடுத்து சொல்லியிருக்காரு. இது வந்து ரொம்ப சரியான நேரத்தில் சரியாக சொல்லியிருக்காரு. என்ன திருட்டுகளும் உருட்டுகளும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க சொல்கிற திட்டங்கள் எல்லாமே அவங்க திருடுறதுக்காக உருட்டுறது. இவங்க சொல்கிற திட்டங்கள் எல்லாமே உங்களுடன் நானுங்கிறது, மக்களுடன் நானுங்கிறது, நமக்கு நாமேங்கிறது. இப்போ நீங்கள் அவர் உருட்டி இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். அவர் வந்து 2021 தேர்தலுக்கு முன்னால் வாக்குறுதியில் அவர் உருட்டினது எல்லாமே திருட்டு தானே. இப்போ அவர் உருட்டின எல்லா திட்டங்களுமே திருட்டு. எப்படி திருட்டுன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மின்சார கட்டணம் ஏற்ற மாட்டோம், அது ஒரு உருட்டு. வந்த உடனே இது எத்தனை, அதாவது இன்னைக்கு மின்சாரம்னு சொன்னாலே சாக்கடிக்குது. நீங்கள் பில்லை பார்க்கணும்னே அவசியம் இல்லை, சொன்னாலே சாக்கடிக்குது. அந்த அளவுக்கு 4000 ரூபா 3000 ரூபா 2000 ரூபா கட்டிக்கிட்டு இருக்கான். 10,000 ரூபா 11,000 ரூபா கட்ட வேண்டியிருக்கு. இப்போ இந்த 10,000 15,000 ரூபாயும் அவனுக்கு மாச சம்பளமே இருக்காது. அப்போ அது எவ்வளோ பெரிய உருட்டு, எவ்வளோ பெரிய திருட்டு.
சரி, இந்த நிலையில பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் இங்க வந்து முதலீடு பண்ணுது, அது பண்ணுதுன்னு வெளிநாடெல்லாம் சுற்றுப்பயணம் பண்ணி இவங்க உருட்டு திருட்டு பண்ண காசுகளை எல்லாம் இங்க செட்டப் பண்ணிட்டு, துபாயெல்லாம் போனார். ஆமா, துபாயெல்லாம் போய் எல்லா இடத்துலயும் செட்டப் பண்ணிட்டு இங்க வந்து தொழில் பெருகுங்கிறாரு. தொழில் பெருகி இருந்தா உங்களுக்கு பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள்ல, பின்தங்கிய மாவட்டங்கள்ல எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி கிட்னி திருட்டு நாமக்கல்ல தனலட்சுமி சீனிவாசன் சொல்லிட்டு அந்த மருத்துவமனை, அது யாரு, திமுகவுடைய எம்எல்ஏக்கு சொந்தமானது. அவங்க தாப்பனார் அதை நடத்துறாரு. இவர் நடத்துறவர் சாதாரணமாக வந்து சின்ன அளவுல வந்து சாராய வியாபாரம் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தவர். இல்ல, நான் அடுத்து அந்த விஷயத்தை தான் கேட்கணும்னு நினைச்சேன். அந்த நாமக்கல் நடக்கக்கூடிய அந்த கிட்னி திட்டு அப்படிங்கிறது அதிமுக சார்பில் பெருமளவுல குற்றச்சாட்டா பேசியிருந்தாரு எடப்பாடி அவர்கள். ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? இந்த கிட்னி திருட்டு அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான முறையா இருக்கு. அதாவது வந்து நீங்க முதல்ல எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் அதுக்கு ஒரு விளக்கம், அது சுப்பிரமணியம், அதாவது மருத்துவத்துறைக்கு உள்ள அமைச்சர், திருட்டு கிடையாது முறைகேடு அப்படிங்கிறாரு. ரொம்ப அருமையான விளக்கம் கொடுக்குறாரு. அதாவது எப்படின்னா மக்களை எப்படியெல்லாம் உருட்ட முடியுமோ அதுக்கு எடுத்துக்காட்டு. இப்ப நீங்க வந்து ஏழ்மையையும் வறுமையையும் நீங்க கொடுக்கும் போது அவன் என்ன செய்வான்? வேலை, அதாவது மின்சாரம் எல்லாமே, அதாவது சிறு குறு தொழில்கள் அங்கே முடங்கி போச்சு. மின்சார பில் அதிகமாகி அந்த வியூவர்ஸ் அது இதெல்லாம் இந்த நெசவாளர்கள் அவங்க இவங்க எல்லாருக்குமே தொழில் சுத்தமா படுத்து போச்சு. எல்லா தொழிலும் மூடியாச்சு. இப்போ இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. வாங்கின கடன்களை திருப்பி கொடுக்க முடியாது. 1,50,000 கடனை வாங்கி அது எதுவும் பண்ணியிருந்தா அது திருப்பி கூட கொடுக்க முடியல. சோறு சாப்பிட முடியல. பிள்ளைகளை காப்பாற்ற முடிய இந்த நிலைக்கு விலைவாசி விண்ணை முற்றுகின்ற அளவுக்கு உச்சத்தில் இருக்கு. இப்போ இந்த நிலையில திமுகவுடைய ஆட்சி இருக்கு. அப்போ அந்த மக்கள் பிழைக்கிறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிற நிலையில, அதாவது எதை திண்டா பித்தம் தெளியும் அப்படிங்கிற நிலைக்கு மக்களை கொண்டு போய் விட்டுட்டீங்க. இப்போ அவன்கிட்ட போய் நீங்க சொல்றீங்க, அப்பா ஒரு கிட்னி கொடுத்தீங்கன்னா 5 லட்சம் கொடுக்குறேன், 4 லட்சம் கொடுக்குறேன். ஏழ்மையை பயன்படுத்திக்கிறாங்க. ஆமா, அதை பண்ணி எல்லாத்தையும் கூட்டி போய் பொம்பளை ஆம்பளை எல்லாத்தையும் ஏறக்குறைய 200 பேருக்கு மேல எடுத்திருக்காங்களாம். வந்திருக்கிற கணக்கு இப்போ 200 வரைக்கும் சொல்றாங்க. இது எவ்வளவு இருக்கும்னு தெரியாது. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல நேரடியாக ஒருத்தர் வந்து யூடியூப்ல சேனல்ல நான் பார்த்தேன், வலைதளத்தில் பார்த்தேன். ஒருத்தர் வந்து சொல்றாரு, அந்த ஹாஸ்பிட்டல்ல தாங்க மேல 2வது மாடியில் வச்சு தான் கேஷ் எல்லாம் கொடுத்தாங்க, 5 லட்சம் கொடுத்தாங்கங்க, சொல்லி தான் கூட்டிகிட்டு போனாங்க, என்னுடைய ஆதார் கார்டை வாங்கிட்டு என் பேர் இதெல்லாம் மாற்றிக்கிட்டாங்க. அதை தான் அவர் சொல்கிறாரு. அதாவது வந்து என்னென்னா, நேரடியாக அவர் பேருக்கு நாங்கள் செய்யலையில, அவர் பேர் ஆதார் கார்டு எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு முறைகேடு பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்காங்க? திருட்டு பண்ணலை, கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாது. அதை இல்லை, இதை வந்து நியாயப்படுத்துகிற மாதிரி இல்லை. அமைச்சருடைய பதில் வந்து இதை நியாயப்படுத்துகிற மாதிரி இல்லை. ஆமாங்க, அதானுங்க அவங்க உருட்டு திருட்டு. இதை தானே நம்ம மாண்புமிகு முன்னாள் முதல்வர் இன்றைய எதிர்கட்சி தலைவர் கரெக்டா சொல்றாரு. மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது யாரு? எதிர்கட்சி தலைவர். அவர் வேலையை அவர் ரொம்ப தெளிவாக செய்யறாருல. அதுதான் சொல்றாரு, திருட்டு உருட்டு புரட்டு எல்லாமே மக்களை அந்த டைம் வரும்போது என்ன சொன்னா ஏமாறுவாங்க, எப்படி சொன்னா ஏமாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி கிட்னியை முதற்கொண்டு திருடுறானுங்க. அதாவது பஞ்சமா பாதகங்கள்ல எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யறானுங்க. ஒரு மனுஷனை வாழவே விட எங்க இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசுங்க மக்களுடைய கிட்னியை திருடுறான். அதை கேட்டால் வேற அது முறைகேடுங்கிறான். மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கல, அவனுக்கு வசதி வாய்ப்பா. எங்க ஒருத்தன் 2 பேர் இல்லை. நீங்கள் 1-2 கேஸுன்னா அங்கே ஒன்று இங்கே என்ன ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு அவன் செஞ்சுட்டான்னு கூட 200 பேர் சொல்றது. இப்போ இனி கண்ணுக்கு தெரியாது எவ்வளோ இருக்குமோ. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அரசு தமிழ்நாட்டுக்கு வேணுமா? இல்லை, அரசு ஏன் இதில் நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறதான் பிரதான கேள்வியாக இருக்குது. நிறைய பொதுமக்கள் சமூக வலைதளங்களில் என்ன எழுதுறாங்க அப்படின்னா, இதில் அரசுக்கு தொடர்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதிட்டு இருக்காங்க. ஏங்க இது முழுக்க அரசு நிர்வாகத்துக்கு தெரியாமல் எப்படிங்க நடக்க முடியும்? இப்போ நான் உங்களை கேட்குறேன், நம்ம ஒரு ஏரியா, சாதாரணம்லாம் ஒரு ஏரியாவில் நீங்கள் வீட்டில் குடியிருக்கீங்கன்னு வைங்க, அந்த ஏரியாவில் நடக்கிற விஷயம் காவல்துறைக்கு தெரியாமல், அரசுக்கு தெரியாமல், உளவுத்துறைக்கு தெரியாமல் நடக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, கண்டிப்பாக கிடையாது. இப்போ ஒரு சின்ன வெத்தலைப்பாக்கு கடை, மளிகை கடை, இல்லை ரோட்டோரமாக கடை போட்டாலே கவுன்சிலர் போய் காசு கேட்குறான். திமுக கவுன்சிலர் போய் காசு கேட்குறான், மாமூல் வாங்குறான். அதே மாதிரி காவல்துறையை சேர்ந்தவர்கள் மாமூல் வாங்குறாங்க. அப்போ இவ்வளவு பெரிய திருட்டு நடக்கும்போது என்ன அவங்களுக்கு தெரியாதா? அரசுக்கும் தெரிஞ்சே தானங்க இதை செய்கிறாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சு எல்லாருமே எங்க மணல் கொள்ளை நடக்குது. மணல் கொள்ளையில் கிங்காக இருக்கக்கூடியவர் அவருடைய மகன் பேரில் லண்டனில் பெரிய அளவில் சொத்து வாங்கி கொடுத்துருக்காங்கங்கிற பேச்சு அடிப்படுது, வலைதளங்களில் பேசப்படுது. நிறைய இப்போ எல்லா அமைச்சர்கள் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்குங்க. KN நேருலேருந்து பொன்முடியிலேருந்து எல்லா அமைச்சர்கள் மேலேயும் ED ரைடு குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா?
எல்லார் மேலேயும் வழக்கு இருக்கா இல்லையா? இப்ப இவர்கள் இவ்வளவு உத்தமர்களாக இருந்தா இவர்கள் மேல ஏன் வழக்கு இருக்க போகுது? அப்ப இப்படிப்பட்டவர்கள் ஆட்சி தமிழகத்துல தொடரணும்னு மக்கள் விரும்புவாங்களா? அப்ப இந்த நிலையில போகக்கூடிய ஒரு ஆட்சியை 2026ல நீங்க கண்டிப்பாக மாத்துவாங்க. அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதே சுற்றுப்பயணங்கள்ல இபிஎஸ் அவர்கள் குறிப்பிடுறாரு, ஒரு பிரம்மாண்ட கட்சி வந்து இணைய போகுது அதிமுக கூட்டணியில். பிரம்மாண்ட கட்சி அப்படிங்கிறத எதை குறிப்பிட்டு சொல்றாரு? அதாவது முழுக்க முழுக்க தமிழகத்தில் பெரிய மாற்றத்துக்கான ஏற்பாடு இருக்கு. ஸோ இப்போ இந்த மாற்றத்துக்கான ஏற்பாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமுக என்பதே பெரிய பிரமாண்டம் தான். இப்போ அவங்களுடைய நிலையில் அவங்களோட யாரெல்லாம் கூட்டணி சேர வர்றாங்களோ, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம் வந்தால் நிலைக்கு நிற்க முடியும், தொடர்ந்து கட்சி நடத்த முடியுங்கிற நிலை இருக்கோ, அப்படி யாரெல்லாம் அந்த உருவத்துக்கு வர்றாங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இங்கே வந்து சேருவாங்கங்கிறதுக்கு தான் அது. அப்போ இங்கே யாரெல்லாம் இப்போ பெரிய அளவில் நாங்கள் அப்படி வந்துடுவோம், இப்படி வந்துடுவோம், முதல்வராக வந்துடுவோம், அதான் வந்துடுவோம், இதாக வந்துடுவான்னு பேசுகிறாங்கல்ல, அப்படி பேசுகிறவங்க எல்லாருமே எங்கள் கூட்டணியில் இணைஞ்சிருவாங்கங்கிறது தான் அவர் மறைமுகமாக சொல்கிறார். ஸோ இப்போ அந்த மாதிரி இயக்கங்கள் எல்லாமே இதில் தான் சேரும். இல்லை, ஒருவேளை விஜய் அவர்களுடைய கட்சியை குறிப்பிட்டு சொல்கிறாரோ? இல்லை, நம்ம அப்படி அவர் சொல்லாத வரைக்கும் நம்ம அதை சொல்ல முடியாது. பட் எல்லா கட்சியும் இருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிறதுக்காக முனைப்போட வேலை செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் தனிச்சு யாரும் வர முடியாது. தமிழகத்தை பொறுத்தவரை நான் சொல்கிறேங்க, 1967 இருந்து திமுகவே தனிச்சு நின்றதே இல்லையே, கூட்டணியில் தான் நின்றுருக்கு. இப்போ நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனிச்சு நின்ற ஒரே கட்சி அதிமுக தான். 2016 ஜெயலலிதா அவர்கள் எல்லாம், அதாவது 234 தொகுதியிலும் இரட்டை இலட்சம் தான். இதெல்லாம் என்ன சொல்றதுன்னா பெரிய மிராக்கலுங்க. அப்போ இவங்கெல்லாம் தான் தலைவர்கள். அப்படி உள்ள தலைவர்கள் நிறைந்த இயக்கம் தான் அதிமுக. அதிமுக என்பது தொண்டர்கள் நிறைந்த இயக்கம். சாதாரண தொண்டர்கள் அதிமுகவில் நிறைய பெரிய பொறுப்புகளில் இருக்காங்க, நல்ல சேவை செஞ்சுருக்கிறாங்க, பெரிய அளவில் மாற்றத்தை. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்த கட்சின்னு சொன்னால் அது அதிமுகவை தான் இருக்கும். அப்படி இல்லாத ஒரு இயக்கங்கள் இப்போ புதுசாக நான் செஞ்சிருவேன் நீ செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு யார் வந்தாலும் முதல்ல அந்த அனுபவம் வேணுங்க. அந்த அனுபவம் என்பது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிமுகவுடைய முன்னாள் முதல்வர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கு இருக்குங்கிறது தான் எங்களுடைய கருத்தெல்லாம். அவர் அடுத்து முதல்வராக வந்தால் பெரிய மாற்றத்தை, அதாவது நல்ல ஒரு ஆட்சியை தமிழகத்துக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குண்டாறு கோதாவரி திட்டமெல்லாம் நின்று போய் கிடக்கு. அவர் இருக்கும்போது அதுக்கு முறையான செயல்பாடுகளை பண்ணார். இப்போ இந்த போன இடங்கள்லாம் அதெல்லாம் பேசுகிறாரு. இந்த காவேரி டெல்டாவிலாம் அந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருந்தா புதுக்கோட்டை பகுதியெல்லாம் அந்த பக்கங்கள்லாம் மஞ்சள் வாழை எல்லாமே நல்லா விளைஞ்சிருக்கும். அதையெல்லாம் கிடப்பில் போட்டுடுறாங்க. இவங்க நல்ல திட்டங்களை எதையுமே கொண்டு வர்றதில்ல. இவங்க கொண்டு வர்றது பூராமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கிறத காசை எடுத்துடணும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஆண்டுமே பட்ஜெட்டில் 1500 கோடி கூவத்தை சீரமைக்கிறோம். ஆமாம், இது கிட்டத்தட்ட கடந்த ஒரு 30-40 வருடங்களாகவே இது நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது இப்போ இவர் 4 ஆண்டுல 6000 கோடி எடுத்திருக்காருங்க. 1500 போட்டிருக்காருங்க. அதே மாதிரி இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒவ்வொரு தடவையும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் இந்த அனகாபுத்தூர்ல எல்லாம் மக்களை பூரா விரட்டி இருக்காரு. அதே மாதிரி இந்த மல்லிகைப்பூ நகர், அடையாறு, இது எல்லாம் இந்த ஏரியா பூரா காலி பண்றதுக்கு சொல்லிட்டாரு. கோர்ட் ஆர்டர் ஆயிருக்கு, காலி பண்ண போகுதுன்னு வைங்க. ஆனா அதுக்கு பக்கத்துல இருக்கிற கூவத்துக்கு பக்கத்துல உள்ள பெரிய ஆளுகளுடைய கட்டடங்கள், நீங்க எல்லா கட்டடங்களும் இருக்கு. அதாவது ரியல் எஸ்டேட் கம்பெனியை பூரா பெரிய பெரிய கட்டடம் 30 மாடி 20 மாடி எல்லாம் கட்டியிருக்கு. அது கூவத்து கரையில் இருக்கு, கூவத்துக்குள்ளேயே இருக்கு. அவங்களுக்கெல்லாம் அலவுட் இருக்கு, அவங்கெல்லாம் கட்டி விற்று லாபம் பண்ணுறாங்க. ஏழை எளிய மக்களுக்கு பட்டா கொடுத்து, அதாவது எதுக்குமே இல்லைன்னு சொன்னால் ஏன் கரண்ட் கொடுத்தாங்க, ஏன் வரி கொடுத்தாங்க, ஏன் தண்ணி சப்ளை கொடுத்தாங்கன்ட்டு அப்போ ஏழை எளிய மக்கள் கேட்குறாங்க. நாங்கள் 50 வருஷமாக 40 வருஷமாக அதில் இருக்கோம், வீட்டு வரி கட்டியிருக்கோம், தண்ணி வரி கட்டியிருக்கோம். அதே மாதிரி எல்லாமே அதுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது மின்சார கனெக்ஷன் இருக்கு, அதே மாதிரி ஓட்டு இருக்கு. எங்களுக்கு அந்த ஏரியாவில் ஓட்டு கேட்டிருக்காங்க. ஓட்டெல்லாம் இவங்க வந்தால் நல்லதுன்னு ஓட்டெல்லாம் போட்டோம். டோட்டலாக எங்களை பூராமே நிற்கதி ஆக்கிட்டானுங்க. ஒரே நாளில் ராத்திரியில் இடித்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டானுங்க. அப்போ அதே மாதிரி இந்த நிகழ்வுகள்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, பட்டா கொடுக்குறோன்னு இப்போ பட்டாவும் கொடுக்குறாங்க. யாருக்கு பட்டா கொடுக்குறாங்கங்கிறதும் தெரியல. இப்போ இது பூராமே அவங்க போட்ட திட்டத்துக்கு அவங்களே ஆள்களை ரெடி பண்ணி அவங்க கட்சிக்காரர்களுக்கு அவங்க செய்கிறாங்க, பொதுமக்களுக்கு எதுவுமே செய்கிறதில்ல. அப்போ இந்த நிலைப்பாடு தொடர்ந்தால் மக்கள் மத்தியில் பெரிய புரட்சியும் புரளயம் ஏற்படுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்கள் திமுக பொம்மை ஆட்சி
தொடர்ந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க பெரிய பிரளயமும் பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு, புரட்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க தமிழ்நாட்டில். ஏன்னா இந்த கிட்னி திருட்டுலாம் சொல்றீங்களா, அது சின்ன விஷயம் இல்லை. எவ்வளோ பேரை காலி பண்ணிருக்கீங்க, எத்தனை பேர் செத்துருக்காங்க. அதே மாதிரி மருத்துவமனைகளில் போனால் சரியான பதில் இல்லை, மருந்து இல்லை, மருந்து மாத்திரை மருத்துவமனைகளில் இல்லை. அது மாதிரி காவல்துறையில் போனீங்க அப்படின்னு சொன்னாக்கும் போகிறவனை பூரா சாவடிக்கிறானுங்க காவல்துறையில். ஆமாம் லாக்அப் டெத்து. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆத்தங்குறையோரம் உட்கார்ந்துருந்த 2 பேரும் அண்ணன் தம்பி 2 பேரும் வெட்டி போட்டானுங்க. யார் வெட்டி போட்டதுன்னு இது வரைக்கும் ஆவுடையார் கோயில் பக்கம். அப்போ இப்படி சம்பவங்கள்லாம் தொடர்ந்து ஒரே மாசத்துல 28 கூட 30 கூட நடக்குதுங்க. அப்போ என்ன அரசு வந்து என்ன நடவடிக்கையில் இருக்கு, என்ன சட்டம் ஒழுங்கு பாதுகாப்புல இருக்கு சொல்லுங்க. இல்ல ஹாஸ்பிட்டல்ல உட்காந்தே நான் இதெல்லாம் கண்காணிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்றாரு முதல்வர். இல்ல ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து அவங்க கலைஞரும் கண்காணிச்சு தான் இருந்தாரு. அவர் போட்ட டிராமாவை தான் இவரும் போடுறாரு. அவரும் வந்து வீல் சேர்ல உட்காந்து ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து கண்காணிச்சாரு. என்னத்தை கண்காணிச்சாரு? மகனை முன்னிறுத்த போறாரோ தேர்தலில். ஆமா, அதுக்கான வேலைகள் தான். ஏங்க தொடர்ந்து இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழகத்தினுடைய சாபக்கேடுங்க. அதாவது திமுக என்பது தமிழகத்தினுடைய சாபக்கேடு. இந்த மக்கள் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாதனமாக அண்ணாவை நம்பி இந்த இயக்கத்தை கொண்டு வந்துட்டாங்க. அண்ணா 1 வருஷம் இருந்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் கருணாநிதி கையில போனதோட ஒரே வியாபாரம் சுரண்டல் தாங்க. ஒரு தடவை கூட அவங்க சுரண்டாம இருந்தது இல்லைங்க. பல லட்சம் கோடிகளுக்கு சொத்து சேர்த்துருக்குறாங்க. அதே மாதிரி அவங்க பையன் இப்ப அதிமுகவில் எடுத்துங்க. அன்னைக்கு கூட மாண்புமிகு முன்னாள் முதல்வர் வந்து மேடையில் இருக்கும் போதே சொல்றாரு, இப்ப எனக்கு அடுத்து யார் வேண்டாலும் வரலாம், சி.வி. சண்முகம் வரலாம், விஜயபாஸ்கர் வரலாம், யார் வேண்டாலும் வரலாங்கிறாரு. ஓப்பனா சொல்றாரு. அதே என் முன்னால இருக்கிற யாராவது வரலாம், கீழே இருக்க நீங்க கூட வரலாம், யார் வேண்டாலும் வரலாங்கிறாரு. அதிமுகவில் அது மாதிரி ஏன் சொல்ல முடியல? திமுகவில் இருக்கிறவங்க அடிமைகள் என்ன சொல்றாங்க? துரைமுருகனே சொல்றாரு சட்டமன்றத்திலேயே, இன்ப நிதி வந்தாலும் நான் அவருக்கு அடிமையாக வேலை செய்ய கடமைப்பட்டுள்ளேங்கிறாரு தலைவராயத்துக்கிட்டு. அப்ப இது என்ன? இது உங்களுக்கு வந்து பாரம்பரியம் வந்து ஜனநாயகமா, முடியாட்சியா, குடியாட்சியா? இப்ப தொடர்ச்சியாக இதுக்கு யாரு காரணம்? மக்கள் ஏழ்மையில இருக்கிறதுக்கு இருக்க இது தொடருங்க. ஜனநாயக ஆட்சி மலரணும், மக்களுடைய இந்த ஏழ்மை போகணும் அப்படின்னு சொன்னாக்க நல்லதொரு ஆட்சி வேணும். கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, சுகாதாரம் இதெல்லாம் முன்னுரிமை கொடுத்து பார்க்க வேண்டியதுங்க. இது மக்கள் ஆட்சி. எங்க இந்த மக்கள் ஆட்சியில் அதை பார்க்குறாங்க? அதை பார்க்குறதே இல்லையே. அப்போ இப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது கிட்னியை வைப்பான், அடுத்து நீங்கள் கண் தாரணம்னு சொல்லிட்டு கண்ணை வித்துருவான், ஈரலை வித்துருவான், எல்லாத்தையுமே வித்துருவாங்க. பசி வந்ததில் 10 பறந்து போயும். உங்களுக்கு மனுஷனுக்கு பசி வந்தால் என்ன செய்வான்? குடும்பத்தை காப்பாற்றணுன்னா என்ன செய்வான்? எல்லாத்தையுமே விட்டுருவாங்க. குடும்பத் தலைவன் தாய்மார்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? புள்ள அழுதா எப்படி பார்க்க முடியும்? இப்போ ஒரு கிட்னி தானப்பா, பரவாயில்ல. குறிப்பா அந்த நெசவாளர்களை குறி வச்சே இதை பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஆமா உண்மை. ஏன்னா அந்த ஏரியாவில் கம்ப்ளீட்டா வந்து நெசவு தொழில் முடங்கி போயிடுச்சுங்க. ஏன்னா ஏன் முடங்கிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மின்சார கட்டணம் ஹெவி 3 மடங்கு 4 மடங்குங்க ஏறி இருக்குங்க. 100 ரூபா 200 ரூபா 1000 ரூபா கட்டிக்கிட்டு இருந்தவங்கலாம் 10,000 8,000 கட்டுனா இங்கிருந்து கட்டுவான். நெசவு தொழிலெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50,000 40,000 பில்லு வந்துடும். 50,000 40,000த்துக்கு அவன் நெய்கிற துணிக்கே கிடைக்காது. அப்போ எப்படி கட்ட முடியும்? அப்போ இந்த மக்களுடைய ஏழ்மையை பயன்படுத்தி தாங்க அவங்க இதை செய்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ஆட்சி கண்டிப்பாக மாறுங்கிறத தான் நம்ம மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அவர்கள் ரொம்ப தெளிவாக உருட்டும் புரட்டும் திருட்டும் நடந்துக்கிட்டு இருக்கே, இந்த ஆட்சி மாறணுங்கிறதுக்கு தான் அவர் அதை பேசுறாரு. இதுவரை எங்களோட இணைந்து தங்கள் கருத்துக்களை பயணிங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போடு அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபடும். அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.